I am a Geda channel friends. Indian Remote Border Police Forceலேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதற்கான ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதற்கான அப்ளிகேஷனும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து டிரைவிங் ஜாப். உங்களுக்கு வந்து டிரைவிங் தெரியும், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் இந்த டேட்டுக்குள்ளே உங்களால் லைசன்ஸ் எடுக்க முடிஞ்சாலும் இது பண்ணலாம். ஏன்னா வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வந்து எதுவும் வந்து பர்டிகுலராக வந்து சொல்லலை. நீங்கள் பர்டிகுலர் இந்த டேட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சில இதில் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் வந்து சொல்லலை. இது வந்து ஒரு குரூப் சி வேகன்சி. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரும் டிரைவிங் தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து டிஃபென்ஸில் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருப்பீங்க. பட் 21 வயசு வந்து ஏஜ் அவுட் ஆயிரும். பட் உங்களால் வந்து சேர முடியாமல் இருக்கலாம். ஒரு சில நேரம் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் அடுத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படி தான் நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான வீடியோ வந்து டிஃபென்ஸ் ப்ளஸ் வந்து அதர் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுறோம். இந்த பிடிஎஃப் வேணும்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 8:10 1 மணிக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 6/11/2024 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குரூப் சி வேகன்சி தான். ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் நோட்டீஸில் வந்து வேகன்சி வந்து ஏஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதர் டீட்டெயில் வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஹைட் வெயிட் எவ்வளோ, அந்த மாதிரி வந்து சில மெஷர்மெண்ட்ஸ்லாம் இல்லை. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். வேகன்சியை பொறுத்தவரை ஆல்ரெடி தெரியும், 595 வேகன்சி, மெயில் கேண்டிடேட் ஒன்றுன்னு சொல்லிட்டேன். அன்ரிசர்வ்டு. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவலில் தான் நீங்கள் வந்து காம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே தமிழ்நாடுக்கும் ஒரு செப்பரேட் வேகன்சி வந்து அவங்க ஒதுக்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து வேகன்சி கம்மியாக இருக்குன்னு வந்து நினைக்க வேணாம். இந்த மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து குக்கில் வந்து 415 வேகன்சி தான் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் தான் அட்டன் பண்ணி எதுவும் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அவங்களும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இதை ஒவ்வொரு ஜோனுக்கும் இவ்வளோ வந்து வேகன்சி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அவர் வந்து செலக்ட் ஆகி இப்போ வந்து டியூட்டியில் இருக்காப்புல. அந்த மாதிரி நினச்சி வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி எதுக்கு நம்ம இப்படி செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு வந்து நெகட்டிவ் தாட்டில் வந்து யாரும் வந்து நினைக்க வேணாம். அதனால தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே ஸ்கேலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பேசிக் பே ஜிடி லெவலில் தான் கொடுப்பாங்க. லெவல் 3 21,700 டு 69,100. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 40 வந்து கொடுத்துருவாங்க. ட்ரைனிங்லேயே 40னா உங்களுக்கு வந்து அந்த சாப்பாடு எக்ஸ்ட்ரா எல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 30,000 வந்து சேலரி வந்து கண்டிப்பாக இது வேணும். இதை தவிர்த்து அதர் அலவன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து அதையுமே சொல்லியிருக்காங்க. டியர்னஸ் அலவன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஷன் மணினா ஒன்றும் இல்லை, ஃபுட் அலவன்ஸ் தான். டியர்னஸ்ங்கிறது நம்மளுடைய ஒர்க் அந்த இதை வந்து சரியாக வந்து அதை பற்றின விளக்கம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து ஒரு 4,000 வந்து ஏற்றுவாங்க. ரேஷன் மணி அலவன்ஸ் ஒரு 3 to 4,000 வந்து ஏற்றுவாங்க. ஸ்பெஷல் காம்பன்சேஷன் அலவன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ அகாமடேஷன் அல்லது ஹச்ஆர் ரெண்ட்டுன்னு சொல்லி ஒரு 2,000 வந்து ஏற்றுவாங்க. டிரான்ஸ்போர்ட் நீங்கள் எங்கேருந்து வரீங்களா ட்ரெயினில் வந்து உங்களுக்கு வந்து 3rd கிளாஸ் ஏசி புக் பண்ணி தர்ற மாதிரி சொன்னாங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் லீவு ட்ராவல் கம்பெனிஸ்க்கு அப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நீங்கள் மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்கும் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டர் த ரிஸ்க். ஆனால் அப்பாயின்மெண்ட்டில் வந்து எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து ப்ரொவகேஷன் பீரியட் வந்து சொல்லுவாங்க. 2 வருஷம் வந்து இடைக்கால 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இடைக்கால வேலைன்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கிடையில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து அந்தளவு இருக்காது. 2 இயர்ஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிட்டீங்க, ட்ரைனிங்கோடு சேர்த்து 2 வருஷம் வந்து அதுக்கிடையில் ரிலீஃப் ஆனால் நீங்கள் வந்து ஃபைன் அமௌண்ட்டாக ஒரு 3 months சேலரி, அதாவது 1 lakh கிட்ட வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. கான்ஸ்டபிள் டிரைவர் பொறுத்தளவு அதுக்கப்புறம் ஏஜை பொறுத்தளவு நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி. ஏஜ் வந்து 21 to 27. நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவண்ட்டாக இன்ஸ்டியூட்டில் ஈக்குவண்ட் படிச்சிருக்கணும். மஸ்ட்டு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருந்தால் போதுமானது. ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து சொல்லலை. ஏன்னா டிசர்பிள்னு சொல்லி கூடுதல் தகுதின்னு சொல்லியிருக்கலாம்.
அவங்க சொல்லலை. அதனால தான் சொல்கிறேன், இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு டிரைவிங் தெரியும் அப்படின்னா கூட ஹெவி வெஹிக்கிள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சான்ஸ் பை உங்களுக்கு வந்து இது கிடச்சிச்சின்னா நல்ல சான்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதை வந்து மஸ்ட்டாக வந்து நான் இது பண்ணுறேன். இப்போ 27 வயசு தான் ப்ரோ, அதுக்கு மேலே எனக்கு இருந்தால் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ். அப்போ நீங்கள் 32 வயசு வரை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இப்போயே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன குளறுபடி வராமல் இருக்கிறதுக்கான, அதனால தான் சொல்கிறேன். ஹைட்டை பொறுத்தளவில் வந்து நான் 165 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் டிரைவர்னால. ஆனால் இப்போ ஜென்ரலாகவே வந்து 170 தான் வந்து இது கேட்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ மஸ்ட்டாக வந்து போடுறதுக்கு இது வந்துச்சு. ஜஸ்ட்டு பொறுத்தளவில் எப்போவுமே 80 நார்மலாக இருக்கணும், 85 வந்து எக்ஸ்பேண்டில் வந்து இருக்கணும். 170 ஹைட்னால கொஞ்சம் ஹைட் இல்லாதவங்கள கொஞ்சம் தயங்க தான் வேணும். ஏன்னா வந்து ஹைட்டு வந்து கரெக்டாக வந்து பார்ப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸே வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் எக்ஸாம், அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் மெடிக்கல் வந்து நடக்குது, அதுக்கப்புறம் ஃபைனல், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நடக்குது. அதனால் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்னால பிஎஸ்டி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிசிக்கல். உங்களுக்கு ஹைட் 170 இருக்கான்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் வந்து தயாராகுங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு ஓடி ஹைட்டு வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்து கரெக்டாக வந்து ஹைட்டில் வந்து பார்ப்பாங்க. 1 சென்டிமீட்டர் நீங்கள் கம்மியாக இருந்தாலுமே இது வேணால் ஃபஸ்ட்டு 4 லெவல் ஃபேஸில் வந்து நடக்குது. ஃபஸ்ட் இடத்துனே வந்து உங்களுக்கு வந்து பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் சொல்லுவாங்க, உடற்கூறு தேர்வு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு உடற்தகுதி, அவங்களால இந்த கிலோமீட்டர் வந்து ஓட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இந்த மாதிரி நடத்துவாங்க. இதுக்கு வந்து மார்க்லாம் கிடையாது, ஒன்லி வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகணும், அவ்வளோ பாஸ் ஃபெயில் 2 தான் மட்டும்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் வந்து 7.30 நிமிஷம் ஈஸியாகவே வந்து ஓடிடலாம். டாஸ்க் வந்து ஈஸியானது தான். குவாலிஃபிகேஷன் வந்து டிரைவிங் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து டிரைவிங் டெஸ்ட்டுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக. இப்போ தான் 11 ஃபீட் டிச்சை வந்து நீங்கள் வந்து 3 சான்ஸ்க்குள்ளே தாண்டணும். 3 அடி ஹைட் ஜம்ப் வந்து 3 சான்ஸ், இது ரெண்டுமே கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த மார்க் கிடையாது, 100 மார்க்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் ஏதாவது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துன்னு சொல்லுவாங்க. வெயிட்டு இருக்கணும் கரெக்டாக 170 ஹைட்டு. வெயிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 50 எபோவ் இருந்தாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் தேவை. அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ரிட்டன் எக்ஸாம் வந்து ஃபேஸ் 2 இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்கில் வந்து ப்ராக்டிக்கல்லாம் இருக்குது உங்களுக்கு. அது எப்படின்னா ஆஃப்டர் த டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க நோட் 10 பிஇடி ரிட்டன் எக்ஸாம் டாக்குமெண்டேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சிலபஸே வந்து மாறுது. நான் கூட ஜிடி சிலபஸாக தான் இருக்குன்னு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லி பிள்ளைங்க த கொஸ்டின் 10 இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஹிந்தி இங்கிலீஷில் வந்து ஒரு 20 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் லாங்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதில் ஒரு 10. அப்புறம் வந்து ட்ரேடில் வந்து மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடான தேரி வந்து ஒரு 60 கொஸ்டின், கிட்டத்தட்ட 100 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கிற மாதிரி எந்த பாயிண்ட்டும் வந்து சொல்லலை, மேபி இருக்கான்னு சரியாக தெரில. இதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லி, கட் ஆஃப் மார்க்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஃபார் நீங்கள் வந்து அதை ரீச் பண்ணால் பாஸ்ன்னு அர்த்தம். பட் கட் ஆஃப் வந்து மார்க் வந்து கூடுதலாக தான் இருக்கும். இது வந்து ஜென்ரல் கேட்டகரினா இருந்தால் 35 இருக்கணும், ஓபிசி சிஎஸ்டி இருந்தால் 33. நார்மலாக நீங்கள் எடுத்தாலே அது பாஸ், தனியாக புக் வாங்கி படிக்கணும் அவசியம் இல்லை. ஜென்ரலாக வந்து தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100க்கு ஒரு 60 கொஸ்டின் தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி செலெக்ஷன்ஸ் வந்து 1 or 2 இயர்ஸ் வந்து ஆக்கிடுவாங்க கம்ப்ளீட் பண்ணவே. அதனால் நிறைய பேர் சொல்லி தெரியாது எங்கே நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் மஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆறு ஃபைனல். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு நினச்சி, சாரி பை த வே இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லலை, எனிவேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த பர்டிகுலர் இதில் வந்து ஸ்டாண்டர்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினல் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே டிவிலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேண்டிடேட் ஃபில் த 10 times வேகன்சி. ஒவ்வொரு இதுக்கு வந்து 10 பேரை வந்து எடுப்பாங்க, அதாவது 1:10 ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு வந்து 10th மார்க் ஷீட்டுக்கு வந்து வேலிட் ஹெவி வெஹிக்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இன் எனி. அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்.
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ ஃப்ரண்ட் பேஜில் உள்ளதை தான் பார்த்தேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து மஸ்ட்டுன்னு வந்து தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டாகவே வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்டை பொறுத்தவரை எஸ்சி எஸ்டி ஓபிசி அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இதில் வந்து கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் எனி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நிறையா இருக்குது. இதை முடித்தோடனே வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து 50% வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தவரை 15 மார்க் வந்து இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு வந்து இருக்குது என்னென்ன இது சிக்னல் அண்ட் சென்சார் அந்த மாதிரி ரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு வந்து ஒரு 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் சைடு ஹெட் அண்டு டிரைவிங் கியர்ஸ் எப்படி எந்த மாற்றுறீங்க கரெக்டாக டிராஃபிக் கண்டிஷன்லாம் எது பண்ணுறீங்கன்னு பார்த்து அதுக்கு ஒரு 5 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள் அப் கில் எப்படி ஓட்டுறீங்க, டவுன் கில் ஆப்ரேஷன் எப்படி இது பண்ணுறீங்க, ரீஸ்டார்ட் அண்டு ஸ்டாப் எப்படி கிராவிடேஷன் எப்படி போகிறீங்க வித்தவுட் ரோலிங் பேக் அதுக்கு எப்படி 5 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஓவர் கேனில் பாஸ் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் அதர் த லேண்ட். அதாவது உங்களுக்கு வந்து ஹில்லில் எல்லா டேலண்ட்டுமே இருந்தால் தான் இதுக்கு வந்து இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வெஹிக்கிளை பற்றி கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். யூஸ் த ஹேண்ட் சிக்னல் எலக்ட்ரிக்கல் சிக்னல் எமர்ஜென்சி ஸ்டாப்பு ப்ரொடக்ஷன் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். வெஹிக்கிள் வந்து ரிவர்ஸ் சேசிங் அஞ்சு ஆன் ஆஃப் சைட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸுக்கு வந்து ஒரு 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் லைட்டு இது பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை பொறுத்து அப்புறம் டிரைவிங் எந்த மாதிரி பண்ணுறீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து வார்னிங் இன்ஃபர்மேஷன் ரோடு சிக்னலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, நாலேஜ் ஆஃப் டிரைவிங் டூட்டி கேஸ் ஆக்சிடெண்ட்டை பற்றி எப்படி பண்ணுறீங்க, நாலேஜ் ஆஃப் மிஷின் அண்டு ரிமூவ் கேண்டிடேட் மிரர் ஒரு 15 மார்க்கு. இந்த மாதிரி டாஸ்க் வந்து நிறையவே கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து 1 by 1 படித்து வந்து பார்த்துங்க டீட்டெயிலாக. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நான் கூட இல்லைன்னு தான் ஃபஸ்ட் நினச்சேன். இப்போ டாக்குமெண்டேஷனில் வந்து பார்க்கணும் தான் கரெக்டாக தெரியுது. அதுக்கப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம் நடத்துவாங்க. பிஇடி அதெல்லாம் வச்சு டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணோன்னே எல்லாமே வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறேன், அது ஒரு பேக்லாக் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.